காலம்புற காலேஜ் ஹாய் சொல்லுங்க. பகுதியிலேருந்து நான் உங்கள் டெய்லி பல பேசுகிறேன். நம்ம எப்போதுமே காலை கடனை முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் சம்பளம் வந்துடும். இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ என்ன ஏது டீட்டெயில்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம கேரேஜ். சரியா? ஓகே, வாங்க நம்ம அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கையாக ஸ்கூலில் போய் இப்போ பிள்ளைங்களை போய் விட்டுட்டு வரோம். ஓகே, பாய். உங்களுக்கு வீடியோ எடுக்கிற வரணும் இல்லை. ஹாய் சொல்லுங்க. ஹாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? காஃபி. டிஃபனு? டிஃபன் ரூம்ல என்ன சாப்பாடு? எக்கு, பிரெட்டு, கப்சா, பரோட்டா. போடு, இன்னைக்கு ஒரு புடியா? சாப்பிட வரலாமா? எப்போ வந்தீங்க? என்ன அது ஃபன் வீடியோவா? இல்ல, எப்போ வந்தீங்க? ஃபன் வீடியோலாம் இல்ல, சொல்லுங்க எப்போ வந்தீங்க? அதுக்கு தான் இங்க சொன்னேன், அங்க நிக்க சொன்னேன், வரணும் இல்ல. அங்க வந்து நான் பாத்தீங்களா மணி என்ன பாருங்க, 7 ஆயிட்டு. இதுக்கு தான் கிளம்பலாம், இங்கே நின்னுங்க பாய் அப்படின்னு. நீ எத்தனை மணி கிளம்புனீங்க ரூம்ல இருந்து? 7:50. இப்பதான் கிளம்புனேன். 6:30 ரூமுக்கு வந்திருப்பேன். நான் கிளம்புற காலேஜ் எல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பேங்க் வந்திருக்கோம். நம்ம அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது என்னமோ என்னமோ அப்சர் ஐடி திருப்பி இது பண்ணணும் அப்படின்ட்டு என்னமோ வந்துகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. அதனால நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம், பேங்குக்கு வந்திருக்கோம். சரி, பேங்க்ல பணத்தை போட்டுட்டு போவோம். ஏற்கனவே நமக்கு இங்க அக்கௌண்ட் இருக்கு, நம்ம என்ஜாஸ்ல தான். சரி, அங்க இப்போ போட்டுட்டு போவோம்ட்டு அப்படி நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம. சரி, வாங்க பேங்க்கிட்ட போயிட்டு பணம் போட்டுட்டு போவோமா? ஓகே, பாய். இது நம்ம பையனுக்கு வாங்கினது கார். இது 20 ரியாலு. நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், நீங்க ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி இருந்தா அதுல பாருங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொல்லியிருந்திருப்போம். நல்லா இருந்துச்சு. ஒரு நம்ம நண்பர்னு சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் வந்தாப்புல. இது நல்லா இருக்கு பாலா, இது வாங்கி பாரு அப்படின்னாப்புல. நானும் போய் பார்த்தேன். அந்த விற்கிறவரு அது மேல ஏறி நிக்கிறாரு, இது மேல தூக்கி போடுறாரு. அப்புறம் அதான் ஏறி நிக்கிறாரு, தூக்கி போடுறாரு, கீழே அடிக்கிறாரு, உடைக்கிற எல்லாம். அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ ஒரு கொஞ்சம் நல்லா கம்மியா தான் வரும். எதனாலனா நமக்கு வேலை கம்மி, வேலை இல்லை கொஞ்சம் 2-3 நாளா. இப்ப நம்ம எங்க போறோம்னா, போன வீடியோல பாத்திருப்பீங்க, டைலர் ஷாப்புக்கு துணி கொடுக்க போனோம். சரியா? அந்த துணியை தான் இப்ப வாங்க போறோம். நமக்கு சம்பளம் வந்து விட்டது. சம்பளம் எவ்வளவு நமக்கு எல்லாம் டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லா நான் சொல்றேன். அதுல இங்க சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் புதுசா யாராச்சும் வரீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் 1500 ரியால். 1500 ரியால்னா நம்ம ஒரு காசுக்கு 33 ரூபா 32 ரூபா சம்திங் வரும். அந்த மாதிரி 1400 கொடுக்கறதே இருக்காங்க. நம்ம பேசி வச்சுட்டு வர்றது நல்லது. சரியா? நம்ம பேசி வச்சுட்டு வந்தா கொஞ்சம் இது இவ்வளவுதானே, நான் பேசிட்டு வந்தேன், நீங்க கம்மி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏஜென்ட்டை பொறுத்த இருக்குன்னு வச்சுங்களா, 1300 தரது இருக்கு. 1300 கொடுத்து சில பேர் சாப்பாடு தருவாங்க, சில பேர் 1200 கொடுத்து சாப்பாடு தருவாங்க, சில பேர் 1500 கொடுத்தும் வீட்டுல சாப்பாடு தருவாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒவ்வொரு வீடை பொறுத்த இருக்கு, ஒவ்வொரு முதலாளி பொறுத்த இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் டிரைவருக்கு 1800 இருந்து 2200 ரியால் வரைக்கும் இங்க சம்பளம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஒண்ணுக்கு சொன்ன மாதிரிதான் 1800 கொடுத்து சாப்பாடு கொடுக்கறவங்களுக்கு இருக்கு, 2000 ரியால் கொடுத்து சாப்பாடு கொடுக்கறவங்களுக்கு இருக்கு, 2200 ரியால் சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கறவங்களும் இருக்கு. சரியா? ஒவ்வொரு வீடை பொறுத்த இருக்கு. எல்லார் வீட்லயும் கார் எடுத்துட்டு போகலாம், சில வீட்டுல கார் எடுத்துட்டு போக முடியாது, சில வீட்டுல பர்மிஷன் சொல்லணும், சில வீட்டுல வாரத்துக்கு ஒருத்தர் தான் எடுக்க சொல்லுவாங்க, சில பேர் வீட்டுல சுத்தமா எடுக்க சொல்ல மாட்டாங்க, சில பேர் வீட்டுல நீ உன் பெட்ரோல போட்டு போ அப்படிம்பாங்க, சில பேர் வீட்டுல வண்டிய சாவிய கையில வாங்கி வச்சுப்பாங்கோ. இப்படி இருக்கு. சரி, இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறா, உன்னோட சம்பளம் எவ்வளோலான்னு கேக்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு நான் வந்தேன், வேலைக்குன்னு வந்தேன். 1500 ரியாலுக்கு வந்தேன். வீட்டு டிரைவர் வேலை தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அந்த வீட்டுல என்ன எல்லா வேலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஓட்டுறது கம்மி, ஆனா வீட்டு வேலை செய்யறது அதிகமா போச்சு. வீட்டு வேலை செய்யறது அதிகமா போச்சு. எனக்கு வந்த புதுசுல சரி வந்துட்டோம், சரி செஞ்சுதானா அவனு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அடுக்குமாடி கட்டடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தண்ணிய பிடிச்சி அந்த மாடிப்படியெல்லாம் கழுவணும் வாரத்துல ஒரு தடவை அப்படின்ட்டாங்க.
என்னோட சம்பளம் எவ்வளோன்னு கேக்குறீங்களா? என்னோட சம்பளம் வந்து 1800 ரியால் என்னோட சம்பளம். கிட்டத்தட்ட இந்த வீட்டுல 5 வருஷம் ஓட்டியிருக்கேன் வண்டி. எனக்கு வந்த புதுசுல எனக்கு வந்து சம்பளம் வந்து 1500 கொடுத்தாங்க, அப்புறம் 700 கொடுத்தாங்க, அப்புறம் 2000 வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அது வேற விஷயம். அது பெரிய அது வந்து ஒரு கதை, நம்ம முதலாளியோட பர்சனல் கதை. அது உங்களுக்கு என்ன எதுன்னா சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம இதுல சொல்ல வேணாம், தேவையில்லை. வீடு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வீடு அதே ரெண்டும் ஒரே வீடு தான். நான் வேற வீடு கட்டிட்டு வந்தேன். நம்ம வந்துட்டாப்புல நம்ம முதலாளி. அதனால வந்து நான் வேற அதே வீடு தான், முதலாளி ஒன்று தான், வீடு வந்து வேற வீடு. வேலை வந்து இங்க வந்து கொஞ்சம் கம்மி. அதனால என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இவ்வளவுதான் என்னால தர முடியும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டாரு அவர் பாட்டு. என்னடா பண்றது நம்ம பாட்டு. இந்த தெரியல எனக்கு, ஏர்போர்ட்ல இருந்து வரப்ப அந்த புது வீட்டு கழிச்சறப்ப என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை. நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இவ்வளவுதான் என்னால தர முடியும் அப்படின்ட்டாரு. சரி நம்மளும் ஒன்னும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டுல இப்ப 1800 1700, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 1800 ஊருக்கு போயிட்டு வந்து 100 ரூபாய் ஏத்துனாங்க. இங்க 2 வருஷத்துக்கு சில பேர் வீட்டுல 200 ரியால் ஏத்துற ஆள் இருக்கு, 100 ரியால் ஏத்துறதுக்கு ஒண்ணுமே ஏத்த ஆள் இருக்கு, 50 ரியால் ஏத்துற ஆளும் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டைப்ஸ். ஒரு வீட்டுல சம்பளம் கம்மியா இருக்கா, நான் வந்து அங்க அந்த எப்படி சொல்றது, எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், நம்ம எடுத்துட்டு போகலாம், பெனிஃபிட்ஸ் அதிகம். ஏன்னா ஒரு வீட்டுல பெனிஃபிட் அதிகமா இருக்கும், சம்பளம் கம்மியா இருக்கும். இப்படிதான் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம வீட்டுல எதுவுமே கிடையாது, சம்பளம் கம்மி, பெனிஃபிட்டும் ஒண்ணும் இல்லை. ஏன்டா இந்த வீட்டுல இருக்கு அப்புறம் அப்படின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் கடன் இருக்கு, நல்லா முடிச்சிட்டு நம்ம ஒரு அப்படியே இது பண்ணிட்டு வேற இடத்துக்கு போலாம்டா ஐடியா பண்ணிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் என்னோட இது சம்பளம். இப்படி வந்து நான் கஷ்டப்பட்டேன்னா வெளிநாட்டுல வந்து சாதாரண விஷயம் இல்ல. வெளிநாட்டுல வந்து நிறைய கஷ்டப்பட்டேன்ப்பா. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வந்த புதுசுல ஒரு 2 மாசத்துல நம்ம ஆளுங்களே என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டாங்க. அவ்வளோ டார்ச்சரா போச்சு. தமிழ் ஆளுங்க நம்பி நம்ம அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதே மாதிரி அந்த பாசம் வந்து இல்லவே இல்லை. ஒரு 10 மணி ஆயிட்டா தூங்கு, சவுண்ட் கேட்க கூடாது, லைட் ஆஃப் பண்ணு, செல்லு நோண்ட கூடாது. அது சொல்றதெல்லாம் ஓகே தான். நம்ம வந்து அவரு ஈக்குவலுக்கு ரேஞ்சுக்கு நம்மள பாக்குறாரு. நம்ம வந்து எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்க? வீட்டுக்கு பேசினா கட் பண்ண, நெட்டு இருக்காது வந்த புதுசுல. அவரு என்ன பண்ணுவோம், சரி அவ்வளவு நெட்டு காசு போயிடும், கட் பண்ணு அப்படிம்பாரு. ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் 15 மாடியெல்லாம் என்ன கழுவ விட்டாரு. 15 மாடி கிட்டத்தட்ட எனக்கு இங்கிருந்து மாடிப்படிலாம் கழுவ விட்டாரு. ஓனர் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஓனர் வர்றது, அங்க போய் உட்காரு, ஓனர் வர்றாரு, இங்க போய் உட்காரு, முதலாளி வர்றாரு, பேசாத அப்படிம்பாரு. ஐயோ என்னடா அது, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன். நான் நடந்துக்கிறது வந்து முதலாளிக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. நமக்கு அப்படியே நம்ம எந்த ஆஃபீஸ்ல வந்தோம்னா அதே ஆஃபீஸ்ல போய் விட்டுட்டு வந்துட்டாரு. விட்டுட்டு வந்துட்டு என் கையில கூட காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு வந்துட்டாரு. அங்க ஒரு பாகிஸ்தானி ஆள் தான் என்ன வந்து ரொம்ப நமக்கு வந்து உதவி செஞ்ச, சாப்பாடுல இருந்து முடி வெட்டுற காசு வரைக்கும் நமக்கு கொடுத்தாரு. டெய்லியும் கொடுப்பாரு, டெய்லியும் 10 ரூபா 5 ரூபா யார் கொடுப்பா சொல்லுங்க? சும்மா இங்க 1 ரியாலுக்கு 2 ரூபாய்க்குலாம் இங்க வந்து ரோட்ல வந்து கையேந்திட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாகிஸ்தானி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாப்புல. அவர் வந்து ஏசி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னும் நம்பர் இருக்கான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் நீ வந்துரு, நீ அக்கம்மாலாம் எடுத்துட்டு வந்துரு, உனக்கு ஒரு நாளைக்கு 100 ரியால் சம்பளம் தரேன் அப்படின்னாப்புல. ஃப்ரீஸால வந்துரு, எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் இந்த மாதிரி ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா உனக்கு பெரிய வண்டிலாம் ஓட்டுவியா அப்படின்னாங்க இந்த ஆஃபீஸ்ல கிட்ட. ஓட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. சரி பெரிய வண்டியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ ஓட்டணும் அப்படின்னா ஓட்டுறேன், ஒன்றும் பிரச்சனைட்டு நானும் அங்கேயே உட்காந்துருக்கேன். ஒன்று என்னப்பா அது, என்ன சவுண்டு கேட்குது கருப்புன்னு, போலீஸ் வராங்க பின்னாடி. இந்த மாதிரி பெரிய வண்டி ஓட்டுவீங்க, ஓட்டுவேன் சார் அப்படின்னு. சரி அப்போ வெயிட் பண்ணு, இங்கே ஒரு ஆள் வருது அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் என்ன பண்ணோம், சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படி கம்முன்னு இருந்தாச்சு. போப்பா.
யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, யாரு என்னன்னு தெரியல. ஃபாலோ பண்றாப்புல. நான் அதை செல்ல மறைச்சிட்டேன் நான். ஆமா, இந்த மாதிரி பெரிய வண்டி ஓட்டணும் அப்படின்னு இருந்தாங்க. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு அங்க என்னோட முதலாளி வீட்டுக்கு முதலாளி வீடுங்க ஆஃபீஸுக்கு நான் அழைச்சிட்டு போனாங்க. ஆஃபீஸுக்கு அழைச்சி போயிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே வண்டி ஓட்டினேன். வண்டி ஓட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். செலெக்ஷன் ஆனால் ஓகே பரவாயில்ல வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு கொஞ்சம் பரவாயில்லன்னு மேலே தோணுச்சுப்பா. அந்த கிர்கிர் இல்லாமல் இருந்துச்சு. பரவாயில்ல இந்த வீடு ஓகே பெட்டர் அப்படின்ட்டு நானும் அப்படியே நைட்டு வந்தோடனே ஹாப்பி. எங்கள் வீட்டில் என்னோட பொண்டாடி ஒய்ஃபுக்கு சொல்லிட்டேன், நல்லா இருக்கு வீடியோ, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஓகே சந்தோஷமா. நான் அன்றைக்கி நைட்டே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பேசிட்டு முடிச்சிட்டேன்னு வச்சிங்களேன். என்னன்னா அந்த வீட்டில் சரியான வேலை. ஒரு வருஷத்துல என்னோட முதலாளி பொண்டாட்டி என்ன ஊர்ல இருந்துச்சு போலக்கு வந்துட்டு ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் அப்படியே லைட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு வேலை. ஊருக்கு போயிட்டு இருந்தது வந்துட்டு ஊர்ல இருந்து. எப்பா சாமி, இந்த மாரி நீ ஓட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. என்ன வண்டித்தம்மா, வண்டி நிக்கவே நிக்காது தெரியுமா என் வண்டி. அப்படி ஓட்டுவேன் நான் அன்னைக்கு. அவ்வளோ எனக்கு எனக்கு ஃபைன் அடிச்சிருக்கு அந்த கொரோனா டயத்துல தெரியுமா. அந்த மாரி வண்டி ஒரே டார்ச்சரு. எனக்கா அவங்க பண்றதுக்கு சண்டை வராத நாளே இல்லை. அப்படி சண்டை வரும் எங்களும் 2 பேர்த்துக்கும். வாய் வார்த்தையில இது பண்ணிப்போம். அது ஒண்ணு நீ போ, நீ வேணாம், நீ எந்த மட்டும் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அதெல்லாம் பொறுத்துட்டு நம்மளும் அப்படியே இருந்தாச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, தனியாக இருக்காங்கன்னு வச்சுங்க. அது நம்ம சாப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இதான் என்னோட இது லைஃபு. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போகும்ட்டு பார்க்குறேன். என்னடா ஒரு ஏற இழுக்கிறான்டா அப்படின்னு நினச்சிப்பீங்க. அதனால அப்பப்போ விட்டுவிட்டா இடையில ஏதாச்சும் விட்டுவிட்டா பொறி விடுறேன். சரியா? சரி ஓகே, நம்ம வாங்க டைலர் கடைக்கு போயிட்டு பேசுவோம். இது சிக்னல் நவுற மாதிரி தெரியல இப்போதைக்கு.